ஓடி ஒளிந்த அனுரகுமார திசாநாயக்க, சஜித் பிரேமதாச கடுமையாக சாடுகின்றார் அதிபர் ரணில் விக்ரமசிங்க. எரிபொருள், எரிவாயு, மின்சாரம் இன்றி மக்கள் தவிக்கும் போது சஜித் பிரேமதாச மற்றும் அனுரகுமார திசாநாயக்க ஆகியோர் எங்கே ஓடி ஒளிந்தார்கள் எனவும் அவர்கள் இதற்கு பதிலளிக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சவால் விடுத்துள்ளார். வரலாறு காணாத மக்கள் பெருவெள்ளத்துக்கு மத்தியில் அனுராதபுரம் சல்காடு விளையாட்டரங்கில் நேற்று ஆரம்பமான இயலும் ஸ்ரீலங்கா பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எரிபொருள், எரிவாயு மற்றும் மின்சாரம் ஆகிய பிரச்சினைகளுக்கு தாம் வெற்றிகரமாக தீர்வுகளை வழங்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக இயலும் ஸ்ரீலங்கா தேர்தல் பிரச்சாரமானது தேசத்தை பிளவுபடுத்தும் களம் அல்ல என்றும் நாட்டை பாதுகாப்பதற்காக அனைத்து இலங்கையர்களும் ஒன்றுபடும் இயக்கம் என்றும் ஜனாதிபதி தெளிவுபடுத்தியுள்ளார். இந்த நாட்டின் பொருளாதாரத்தை கட்டி எழுப்பியவர்கள் சஜித் பிரேமதாசாவோ, அனுரகுமார திசாநாயக்காவோ, ஹர்சடி சில்வாவோ, சுனில் ஹெந்துன்னத்தியோ அல்ல என்று தெரிவித்த ஜனாதிபதி தமது அரசாங்கம் போதிய அளவு உரங்களை வழங்கிய போது 2022 மற்றும் 2023 ஆண்டுகளில் வெற்றிகரமாக அறுவடையை வழங்கிய விவசாயிகள் என நினைவு கூர்ந்துள்ளார்கள். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவும் அனுரகுமார திசாநாயக்காவும் இன்று மேடைகளில் மக்களின் இன்னல்களை பற்றி பேசுவது வேடிக்கையாக உள்ளது எனவும் உண்மையில் மக்கள் படும் துன்பம் அவர்களுக்கு தெரிந்திருந்தால் அன்று ஆட்சி அதிகாரத்தை பெற்று மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்கியிருக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூறியிருந்தார். மேலும் சஜித்தும் அனுரவும் ஏன் இந்த சவாலை ஏற்றுக்கொள்ளாமல் நாடும் மக்களும் பிரச்சினையில் தவிக்கும் போது ஓடினார்கள் என்பதற்கு தெளிவான பதிலை வழங்க வேண்டும் எனவும் அவ்வாறு பதில் சொல்ல தவறினால் அவர்களை தனது மேடைக்கு வந்து இருபுறமும் உட்காரச் சொல்வேன் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார்.